ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதுவரையும் கேட்ட சில முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1876ஆம் ஆண்டு இந்திய சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய சங்கம் அப்படின்னா இந்தியன் அசோசியேஷன். இந்த இந்தியன் அசோசியேஷனை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் நிறுவனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்றவர் நிறுவனார். சரியா? இவர் ஒரு மிதவாத தலைவர். காங்கிரஸ் மாநாட்டுக்கெலாம் வந்து என்னென்னா தலைவராகவும் இருந்திருக்கார். இவர் ஒரு ஐசிஎஸ் கிளியர் பண்ணி வேலையிலையும் இருந்தார், கவர்மெண்ட் வேலையிலையும் இருந்தார். கவர்மெண்ட் வேலையிலே இருப்பார், பட் ஆனால் வந்து என்னென்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே விமர்சனம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒருத்தர் தான் சுரேந்திரநாத் பானர்ஜி. சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். விநாயக் தாமோதர் சவார்கரின் குரு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விநாயக் தாமோதர் சவார்கர்னா விடி சவார்கர். அவர் தான் விநாயக் தாமோதர் சவார்கர் அவரோட முழு பேர். இவருடைய குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலக். அவர் தான் வந்து திலகர் தான் வந்து விநாயக் தாமோதர் சவார்கருடைய குரு. விநாயக் தாமோதர் சவார்கர் இவரை பற்றி இன்னும் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் படிக்கணும் அப்படின்னா, இவர் மித்ரமேளா அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்தார். மித்ரமேளா, அப்புறம் அபினவ் பாரதா அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தமிழில் அபினவ் பாரதம். இந்த இயக்கத்தெல்லாம் ஆரம்பித்தது யாருன்னா விநாயக் தாமோதர் அப்படின்றவர். விடி சவார்கர், விநாயக் தாமோதர் சவார்கர் அப்படின்றவர் ஆரம்பிச்சிருக்காரு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் ராவி நதிக்கரையில் உள்ள லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடியை வந்து ஏற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணுறாருனா ராவி நதியோட கரையில் லாகூர் இருக்குது. லாகூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இப்போ வந்து அது பாகிஸ்தானில் இருக்குது. அப்போ வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியல, அதனால் இந்தியா அன்டிவைடட் இந்தியா, அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் தான் அந்த காலத்தில் சொல்லணும்னா. லாகூரில் மூவர்ண கொடியை என்னைக்கு வந்து ஏற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரணமாக நம்ம சும்மா சுதந்திரம் தான் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929ஆம் ஆண்டு முடிவு பண்ணுறாங்க. என்றைக்கு வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்குதுன்னா 39 டிசம்பர் 1929. 31 டிசம்பர் அப்போ காங்கிரஸ் மாநாடு நடக்குது. எங்கன்னா லாகூரில். அங்கே வந்து ஜவஹர்லால் நேரு தான் அப்போ தலைவராக இருக்கார், காங்கிரஸ் மாநாடுக்கு தலைவராக. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு அறிக்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, மோதிலால் நேருவோட அறிக்கை. அந்த ரிப்போர்ட்டு வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நிறைய உரிமைகள் கேட்டிருப்பாங்க. இந்தியர்களுக்கு இது வேணும் அது வேணும் நிறைய உரிமைகள் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா, நம்ம வந்து என்னென்னா பூர்ண சுதந்திரம் கேட்கலாம் அப்படின்னு வந்து என்னென்னா முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க காங்கிரஸில். அவங்களும் வந்து ஆங்கிலேயர்களும் எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்க மாட்டாங்க அந்த அறிக்கை மேலே. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமேல் பூர்ண சுதந்திரம் தான் கேட்கணும், இவங்களை நம்பக்கூடாது, இவங்க நம்மளுக்கு உரிமைகள் எதுவுமே தரமாட்டாங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பூர்ண சுதந்திரம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1929 31 டிசம்பர் அன்றைக்கி தானே வந்து இந்த கூட்டம் நடந்துச்சு. அன்றைக்கி மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா கொடியை வந்து ஏற்றுறாங்க. அப்படின்னா என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 1930 அந்த நாளில் தான் வந்து என்னென்னா இந்தியாவில் ராவி நதிக்கரையில் லாகூரில் இந்திய சுதந்திர கொடியை வந்து மூவர்ண கொடியை முதல்ல வந்து என்னென்னா ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது எந்த கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற நூல், இது எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் வந்து பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு இந்த புக்கை சொல்லுவாங்க. இந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார். இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இவர் என்னென்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், கிழக்கிந்திய சங்கம்
எங்கே ஆரம்பிக்கிறார்னா லண்டனில் ஆரம்பிக்கிறார். கிழக்கிந்திய சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். யார்? தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது என்ன பண்ணுறாருனா, முதல்ல ஆசியா கண்டத்திலே ஃபஸ்ட்டு இங்கேருந்து போய் இங்கிலாந்து பாராளுமன்றம், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எம்பி ஆன முதல் மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். அங்கே போயிட்டு என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இந்தியா வந்து அப்போ இங்கிலாந்து தானே அடிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குற கட்சிக்கு வந்து ஓட்டு போடுற சொல்லி மக்கள்கிட்ட வந்து அவர் போய் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி இது முக்கியமான விஷயம். இந்தியாவோட முதுபெரும் மனிதர், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. கிழக்கிந்திய சங்கம், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் லண்டனில் ஆரம்பித்தார். இந்த மாதிரி புக் எழுதியிருக்காரு, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற ஃபேமஸான புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? இது இல்லாமல் காங்கிரஸ் மாநாட்டு நிறையா வந்து அவர் தலைவராகவும் வந்திருக்கார். நிறைய மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருக்கார். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் முதல் மாநகராட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே முதல்ல கொண்டு வந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் முதல்ல இருக்கிற முனிசிபல் கார்ப்பரேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எதுனா நம்மளுடைய மெட்ராஸ் தான். மெட்ராஸ் தான் கொண்டு வந்த முதல் முனிசிபல் கார்ப்பரேஷன். எப்போ வந்து மெட்ராஸை வந்து இது மாதிரி மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1939 ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரான்சிஸ் டே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஃப்ரான்சிஸ் டே இவர் வந்து என்னென்னா சென்னப்ப நாயக்கர் அப்படின்ற ஒரு சின்ன மன்னர் இருக்கார். அவர்கிட்ட இருந்து தான் இந்த இடத்த வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு கோட்டை கட்டுறாங்க. அது என்ன கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் ஜார்ஜ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த கோட்டை தான் இப்போ நம்மளுடைய தலைமை செயலகமாக இருக்குது. இந்த கோட்டை கட்டினதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிழக்கு பக்கம் வந்து ஆங்கிலேயருடைய தலைமையகமாக எந்த இடம் இருந்துச்சுன்னா மச்சிலிப்பட்டினம், ஆந்திராவில் இருக்க மச்சிலிப்பட்டினம் தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எது வந்துருச்சு அப்படின்னா மெட்ராஸை தலைமையகமாக வச்சுருந்தாங்க. கிழக்கு பக்கம் ஆங்கிலேயரோட தலைமையகமாக எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் தான். சரியா? உலகத்திலே 2வது மாநகராட்சி மெட்ராஸ் தான். ஃபஸ்ட்டு மாநகராட்சி உலகத்திலே பார்த்திங்கன்னா லண்டன், 2வது மெட்ராஸ் தான். பிரிட்டிஷ் தான் வந்து உருவாக்குனாங்க ஆங்கிலேயர்கள். சரியா? இந்த ஃப்ரான்சிஸ் டேவை ஃபாதர் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1920 ஆண்டு சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20ஆம் ஆண்டு 1919 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆக பிரிச்சிடுறாங்க ஆட்சியை, இரட்டை ஆட்சியாக பிரிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெவென்யூ இதெல்லாம் ஒரு சைடு, வருமானம் வருதில்ல அதெல்லாம் ஒரு சைடு. இந்த பக்கம் வந்து என்னென்னா எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை 2ஆக பிரிக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷனே. ஒரு பக்கம் ரெவென்யூ சைடுனா வருமானம் வர சைடு, அதை ஒரு பக்கம் பிரிப்பாங்க. இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட்னா மேம்பாடு, மக்களுக்கு செய்கிற சைடை பிரிப்பாங்க. ஒரு பக்கம் மக்கள்கிட்டேருந்து வாங்குறது வருமானம், வரி பணம் இது வாங்குறது. இன்னொரு பணம் என்னென்னா மக்களுக்கு செய்கிறது, அவங்களுக்கு நம்ம கொடுக்குறது, இதான் மேம்பாடு. இது 2ஆக பிரிச்சுட்டாங்க. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் விவரமாக வருமான சைடை அவங்க வச்சுக்கிட்டாங்க, மேம்பாடு சைடை இந்தியன்ஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது எலெக்ஷன் நடத்தி அதில் ஜெயிக்கிற இந்தியன்ஸ் பக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்த சட்டம் தான் 1919. இதுக்கு கீழே எலெக்ஷன் நடந்தது 1920. எலெக்ஷன் நடந்து யார் சிஎம் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயன் ரெட்டியார் அப்படின்றவர் ஆனார். இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் தான் வந்து முதல்ல சிஎம் ஆகிறார். சரியா? அப்போல்லாம் வந்து என்னென்னா 3 வருஷம் தான் ஆட்சி காலம். இப்போ இருக்கிற மாதிரி 5 வருஷம் இல்லை, 3 வருஷம் தான் ஆட்சி காலம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு சிஎம் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயன் ரெட்டியார், நீதி கட்சியை சேர்ந்தவர் தான். நீதி கட்சியை வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜ செட்டியார்,
டிஎம் நாயர், நடேசன் இந்த 3 பேருமே ஆப்ஷனில் இருப்பாங்க. ஆனால் அவங்க 3 பேரும் சிஎம் ஆகலை. சுப்பராயன் ரெட்டியார் தான் ஆகுறார். சரியா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சில கொஷின்ஸோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.